ம், ம், என்ன மச்சான்? என்னடா பார்த்துட்டே இருக்கீங்க? டேய், என்னடா பண்ற? மச்சான், அது தெரியல. ஆப்பிள் சாப்பிட்றேன் மச்சான். டேய், அடிபட்டு கிடக்கிறது நாங்க, ஆப்பிள் உனக்கா? அது இல்லை மச்சான், ஆப்பிள் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா அதான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், போர் அடிக்குதுல்ல. டேய், அதுக்குன்னு இப்படி எங்க 2 பேரும் பார்க்க வச்சு எங்களை பார்த்து தின்னுட்டு இருக்க? அம், ஏன் ஏன் மச்சான், உங்களுக்கு வேணுமா என்ன? டேய் கேக்கே, வேணாம், கடுப்பா இருக்கு. அம், அம், ம், ஏன் மச்சான் கடுப்பாக இருக்கீங்க? இன்னும் என்னடா 2 பேரும் அடிபட்டு படுத்து கிடக்குறோம், எங்களை வெறுப்பேத்துற மாதிரி முன்னாடி உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்க? டே மச்சான், நான் வெறுப்பேத்தலடா, நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டேன். டேய் மாமா, நீங்க என்ன பண்றீங்க? டேய், என்னடா பண்ற? மாமா, அவன் எங்களை ரொம்ப நேரமா வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு குத்தமா? அதுக்கு போய் இப்படி பண்றீங்க? மாமா, அவன் ஒரு லூசு. என்ன மாமா, என்ன இங்க? என்ன இங்கன்னா உங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அனன்யா ஃபோன் பண்ணி சொல்றா. அதான் என்னாச்சு ஏதாச்சும் ஓடி வந்தேன். இப்படிரா? ஆமால, அக்கா இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பாக்குறாங்க, மறந்துட்டோம் மாமா. டேய், அதெல்லாம் விடுங்க, என்னாச்சு? ஆமா, இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அது மாமா, பைக்ல போயிட்டே இருந்தோமா. டேய் கதிரு, ஒண்ணு சாப்பிடு, இல்லையா சாப்பிட்டு முடிச்சுட்டு பதில் சொல்லு. ரெண்டுமே ஒரே டைம்ல பண்ணாதடா, எனக்கு ஒண்ணும் புரியல. மாமா, ஒன்றும் இல்லை மாமா, எப்பயும் போல வேலைக்கு போகலான்னு பைக்கில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லாரிக்காரன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம் மாமா. ஆனால் என்ன, தப்பிச்சோம், கீழே விழுந்துட்டோம். அதான் கீழே விழுந்ததில் அங்கங்கே சராச்சி விட்டுருச்சு. என்னடா நீங்க பைக்ல போகும்போது பார்த்து போறது இல்லையா? எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது? ஏன்டா நீங்க ஆப்போசிட்ல லாரி வரது கூட தெரியல? மாமா, ஆப்போசிட்ல எல்லாம் வரல, ஆப்போசிட்ல வந்தா நாங்க பார்க்காம வந்திருப்போமா? சைட்ல வந்துச்சு மாமா, சைட்ல வந்ததே கவனிக்கல, திடீர்னு வந்துருச்சு. என்னடா சொல்றீங்க? சைட்ல வந்துச்சா? ஆமா மாமா, சைட்ல தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க அங்கிருந்து வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தோம். அந்த லாரி ரொம்ப நேரமா அங்கதான் நின்னுட்டு இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் பக்கத்துல வரும்போதுதான் அந்த லாரி ஸ்டார்ட் ஆகி எங்க பக்கத்துல வந்துச்சு. அது மட்டும் இல்லை மாமா, நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், இவனுங்க என் பின்னாடி தான் வந்தானுங்க 2 பேரும். அதுவும் 2 பேரும் ஒரே பைக்கில் தான் வந்தானுங்களா. நான் ஃபர்ஸ்ட் போனேன், இவனுங்க சும்மா விளையாட்டுக்குன்னு நான் உன்னை ஓவர்டேக் பண்ணுறேன்டான்னு சொல்லி முன்னாடி வந்தானுங்க. சொல்லப்போனால் இவனுங்க 2 பேத்துக்கு பதிலாக நான் தான் இங்கே படுத்துருக்கணும். இவனுங்க என்னை ஓவர்டேக் பண்ணதால தான் இப்போ இவனுங்க இங்கே 2 பேரும் வந்து படுத்துருக்கானுங்க. மாமா, எங்க மேல எந்த தப்பும் இல்ல, கோவப்படாதீங்க. நாங்க ஃபாஸ்டா கூட வரல, பொறுமையா தான் வந்தோம். ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆமா மாமா, நாங்க ஃபாஸ்டா கூட போகல, எப்பயும் போல பொறுமையா தான் போனோம். அவன் ரொம்ப நேரம் அங்க நின்னுட்டு இருந்தான், நாங்க பக்கத்துல போகும்போதுதான் அவன் பக்கத்துல வந்தான். நல்ல வேளை நாங்க எப்படியும் தப்பிச்சு கீழே விழுந்துட்டோம், இல்லனா இதை விட ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கும். பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல மாமா, அங்கங்க சராச்சு விட்டுருக்கு, கீழே விழுந்ததால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்காங்க. நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. மாமா, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்க மேல எந்த தப்பும் இல்லடா. தப்பு பண்ணவன் எவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியல மாமா. கதிர், ஸ்கெட்ச் உனக்கு போட்டிருக்கானுங்கடா, அதுல அவனுக்கு 2 பேர் மாட்டிக்கிட்டானுங்க. அஹ், என்ன மாமா சொல்றீங்க? ஸ்கெட்சா? அதுவும் எனக்கா? ஐயோ, அந்த அளவுக்குலாம் நாங்க யார்கிட்டயும் வம்பிழுத்தது கிடையாது. ஏதோ சும்மா காலேஜ்ல கெத்தா சுத்திட்டு இருந்தோம், இப்பதான் நாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆமா மாமா, இப்படி ஸ்கெட்ச் போட்டு எங்களை தூக்குற அளவுக்குலாம் நாங்க யார்கிட்டயும் வச்சுக்கலையே. என்ன பழி வாங்குறதுக்கு உங்களை டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. மாமா, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை கேஸு. ஆமாண்டா, அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆளுதான். அவனை 1 மாசம் தூக்கி ஜெயில வச்சன்ல, அந்த கோவத்துல நேரா என்கிட்ட மோதாம குடும்பத்துல இருக்கவங்க மேல கை வைக்கிறான். அதான் ஃபர்ஸ்டா ஒன்னு டார்கெட் பண்ணியிருக்கான். மாமா, என்ன சொல்றீங்க? மாமா, இப்படிப்பட்டவனெல்லாம் விடவே கூடாது. அவனை திரும்பவும் ஏதாவது கேஸ்ல உள்ள தூக்கி போடுங்க. அதுக்கு தாண்டா நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவனோட பழைய கேஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். மாட்டாமைய போவான், பாத்துக்கிறேன். டேய், நீங்க 2 பேரும் ஓகே தானே? ஓகே தான் மாமா, எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா மாமா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. சரிடா. டேய், இதுக்கப்புறம் பார்த்து இருங்க. இதுக்கு முன்னாடி சுத்தின மாதிரிலாம் கிடையாது, போலீஸ்கார மச்சான். அதனால எனக்கு வர வேண்டியதெல்லாம் உங்களை வச்சுதான் பண்ணுவானுங்க. புரியுதுல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? நல்லா புரியுது மாமா, ஜாக்கிரதையா இருக்கும். ஆமா ஆமா, இது வேற உருண்டு. ஒரு நிமிஷம் இருங்கடா. டேய் மச்சான், கேக்கி, என்னடா மாமா என்னடமா சொல்றாரு? ம், ஆமா மச்சான், என்னென்னமோ சொல்றாரு. நம்மள எவன்டா டார்கெட் பண்றானுங்க? அவனை பார்த்தே ஆகணும்டா. டேய் கேக்கி, உன் அலும்பல் தாங்க முடியல மச்சான். ஏன்டா நாங்க ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறோம், எங்க முன்னாடி உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்த. இப்போ மாமா இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு, அப்பயும் கேட்டுட்டு அசால்ட்டா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்க. டேய், யாருடா நீ? நல்லா என்ன பாருங்க, என்ன யாருன்னு தெரியல. அடிச்சு வாய்முடு, சும்மா சினிமா டைலாக்லாம் விட்டுட்டு. ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுகுற? அழுகாம பேசு. என்னடா மாமா ஏன் டென்ஷனா பேசுறாரு? என்னங்க, நான் சொல்றது உண்மைதான்.
என்னடி சொல்ற? சரி எங்க இருக்க இப்போ? இங்கதான் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குல்ல, அங்கதான் இருக்கோம். சரி சரி, நீ அழாத. நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ. ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன். எங்க அமிர்தா, விக்ரமண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அவர் நம்பர் என்கிட்ட இல்ல. சரிடி சரி, நான் பேசிக்கிறேன். நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. சேஃபா வீட்டுக்கு போ, புரியுதா? சரிங்க. என்னங்க? நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாமா என்னாச்சு? அக்காவா? ஆமாண்டா, உங்க அக்கா தான் ஃபோன் பண்ணா. அமிர்தாவையும் ஆதியும் கடத்திட்டாங்களாம். மாமா என்ன சொல்றீங்க? ஆமாண்டா கதிர், உன் அக்கா இப்பதான் ஃபோன் பண்ணா. இவங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு காலையில சொல்லிட்டு தான் இருந்தா. ஆதியும் கூட்டிட்டு தான் போறேன்னு சொன்னா. அங்க ரோட்ல வச்சு ஆதியும் அமிர்தாவையும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. மாமா அவனுங்கள சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா? ஆமா மாமா, அவனுங்கள சும்மா விடக்கூடாது. டே கதிரே, எழுந்துடா, போய் அவனுங்கள. டேய், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேருக்கு அடிபட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. கதிர, இவங்க 2 பேரும் பாத்துக்கோ. நான் போய் பாத்துட்டு வரேன். டேய், மாமா அப்படிதான் சொல்வாரு. நீ வா, எழுந்திரி, நம்ம போய் தேடுவோம். அவனுங்கள சும்மா விடவே கூடாது மச்சான். ஆதி மேல கையை வச்சவனுங்க சும்மா விடவே கூடாது. ஆமா மச்சான், அதுவும் அமிர்தாக்கா 2 பேரையும் தூக்குனவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. வா, மாமா ஒரு பக்கத்து தேடிட்டோம், நம்மளும் ஒரு பக்கம் தேடிட்டு போவோம். இல்லடா, உங்க 2 பேருக்கும் அடிபட்டிருக்கு. நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் பாத்துக்கிறேன். டேய், என்னடா பேசுற நீ? நான் சொல்றத கேளு. 2 பேருக்கும் அடிபட்டிருக்கு. எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு அவனுக்கிட்ட. அவனை நான் நேர்ல பார்த்து என் கணக்கை மொத்தமா தீர்த்துக்கிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். டேய், பார்த்து ஜாக்கிரதையா இரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அண்ணனி அக்காவும் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கோ என்ன? சரி மச்சான், நாங்க இங்கே இருக்கோம். நீ போயிட்டு வா. அவனுங்களை சும்மா மட்டும் விட்டுறாத. ஆமாண்டா, அவனுங்களை எவனையும் உயிரோட விட்டுறாத. மது, அழாதமா. எப்படி தழாம இருக்க முடியும்? என் கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டையும் என் குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அக்கா இப்படி அழுதுகிட்டே இருந்தா வந்ததுல இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்க வலி எனக்கு புரியுது. அதுக்குன்னு இப்படி அழுதுகிட்டே இருந்தா சரியாகிடுமா? அதான் மாமா போயிருக்காருல, கண்டிப்பா அமிர்தாக்காவையும் ஆதியையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமாமா, அழாத. அதான் ராகு போயிருக்கான்ல. எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா என்னால ஏத்துக்க முடியல. என் குழந்தைங்க என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியல. யார் அவனுங்கன்னு தெரியல. எதுக்கு என் குழந்தைய கடத்திட்டு போகணும்? எங்களுக்குமே ஒன்றும் புரியலையேம்மா. ஒருவேளை காசுக்காக குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி நம்மள மிரட்டி இருக்கணும்ல. இது என்ன ஏதுன்னு தெரியலையே. அவன் தான் போய் பார்த்துருக்கான்ல. பத்தாததுக்கு எல்லாரும் போய் தேட போயிருக்காங்க. எழிலு, விக்ரம், அப்புறம் ராகவ். பத்தாததுக்கு உங்க விக்ரம் வீட்ல இருந்து எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அமிர்தாவையும் ஆதியும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏண்டி, உன்னால ஒரு பெத்த குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? குழந்தைய அப்படியே விட்டுட்டு ரோட்ல என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா, இல்ல எவனையாவது பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியா? வளர்மதி, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? அவளே புள்ளைய தொலைச்சிட்டேன்னு கவலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவளை பார்த்து எவனை பார்த்து பல்ல காமிச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நாக்கு இருக்குதுன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. மா, உனக்கு அசிங்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே பெற்றிருக்க. என்ன பார்த்து இந்த மாதிரி யாராவது கேட்டா நீ வாய் முடிச்சு சும்மா இருப்பியா? உன்னை பார்த்து எப்படி கேட்பான்? எவ்வளவு உன்னை பார்த்து இப்படி கேட்டா நான் கழுத்து வச்சு அறுத்துருவேன். ஓ, உன் பிள்ளைக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, அவங்களே பிள்ளைய தொலைச்சிட்டேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கோம். நீ ஆறுதலா பேசலினாலும் பரவாயில்ல, அமைதியே இரு. அப்படி இல்லையா உள்ள போ. உன்னை இங்க யாரும் நிக்க சொல்லி கேட்கவே இல்ல. ஏண்டி, உன்னை பெத்தவனா பெத்தவகிட்ட இப்படியே பேசுவேன்? அதேதான் நானும் கேக்குறேன். நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்க, இன்னொரு பொம்பளை பிள்ளைய பார்த்து இப்படி பேசுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாமா? மத்தவளுக்காக அம்மாவே நீ எதுக்கு பேசுறல? அம்மாவே இது மாதிரிலாம் கேள்வி கேட்கறல? அம்மாவா இருந்தாலும் தப்பா பேசினா தப்புதான். நல்லா இருக்க நீ? நல்லா இருக்கு. என் பொண்ணுக்கு நீங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்களாட்டுக்கு அம்மாவை எதுக்கு சொல்லி. அவ என்ன சின்ன பிள்ளையா? அவளுக்கு நான் சொல்லி தர்றதுக்கு? அது மட்டும் இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் நான் சொல்லி தர மாட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு. நீ பண்றது, நீ பேசுறது உன் செயல். அதனாலதான் உன் பொண்ணே உன்னை இப்படி கேள்வி கேட்கறா. இங்க பாரு வளர்மதி, அமைதியே இரு. எங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லலினாலும் பரவாயில்ல, அமைதியே இரு. எதுவும் பேசாத. ஏற்கனவே என் மருமவ அவ கண்ணு முன்னாடியே அவ பிள்ளைய எவனோ தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதை பார்த்ததுல இருந்து அவ அழுதுகிட்டே இருக்கா. அவ பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவன் நொந்துட்டு இருக்கா. நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. மது, அம்மா வந்தாச்சு ஆளு. இதுக்கப்புறம் என்னென்ன டிராமா நடக்க போகுதோ. அம்மா, ஆதி எவனோ தூக்கிட்டு போயிட்டானுங்கம்மா. என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானுங்கம்மா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அழாத, அம்மா இருக்கால, அழாத. ஆதிக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆதிக்கு மட்டும் ஏதாவது நாச்சுனா சத்தியமா நான் இருக்கவே மாட்டேன். மது, என்ன பேச்சு இதெல்லாம்? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ராகவ் போயிருக்கான்ல, அதெல்லாம் அவனை கூட்டிட்டு வந்துருவான். மது, அழாதம்மா. அதான் மாப்பிள்ள போயிருக்காருல,
கண்டிப்பா ஆதியை கூட்டிட்டு வருவாரு. பத்தாததுக்கு உன் தம்பி கதிர் அவன் வேற ஆதியை தேடி போயிட்டு இருக்கான். உனக்கு தெரியும்ல, ஆதிக்கு ஏதாவது ஒண்ணுனா கதிர் சும்மாவே விட மாட்டான். நீ பெத்தவ, நீ கூட அவனை சும்மா விளையாட்டுக்கு மிரட்டினா கூட அவனுக்கு பிடிக்காது. உன்னை எப்படி திட்டுவான்? அப்படி இருக்கும்போது ஆதி மேல ஒருத்தர் கை வச்சிருக்கான். அவனை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? நீ கவலைப்படாத. கதிர் போயிருக்கான்ல, கண்டிப்பா ஆதியோட தான் வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கதிரும் ராகவும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவாங்க, எனக்கு தெரியும். ஆனா என் பிள்ளை என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலம்மா. அழுதுகிட்டே கத்திக்கிட்டே போனாமா. அமிர்தா வேற. அமிர்தா ரொம்ப பாவமா. சரி, ஒன்னும் ஆகாது. அமிர்தாவுக்கு ஒன்னும் ஆகாது, ஆதிக்கு ஒன்னும் ஆகாது. நீ அழாத மது, அழாதடி. ரெஜி, நம்ம 2 பேரும் சும்மா பார்த்துட்டு தானே இருந்தோம். அமிர்தாவையும் ஆதியையும் அவனுக்கு தூக்கிட்டு போகும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியலல்ல. அழாதடி மது, நம்மளால எதுவும் பண்ண முடியலதான். என்ன பண்றது? அவங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்ததால நம்மளால எதுவும் பண்ண முடியல. நம்ம பக்கத்துல இருந்திருந்தா கூட அவங்களை எப்படியாவது அடிச்சு தடுத்து இருந்திருக்கலாம். ஆமாம்மா, ரோட்டுக்கு அந்த சைடு இருந்ததால எங்களால எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா கண்டிப்பா என் பையன் மேல கை வச்சதுக்கு அவனுங்கள சும்மா விட்டுருக்கவே மாட்டேன். சரிடி, அழாத. அப்பாவும் தேட போயிருக்காரு. ஒன்னும் ஆகாது, 2 பேருக்கும் ஒன்னும் ஆகாது. பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. நாங்களும் ரொம்ப நேரமா சொல்லி பார்த்துட்டோம். வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. இப்படி அழுதுகிட்டே இருந்தா உடம்பு என்னன்னு ஆகுறது? அம்மா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா, எனக்கு என் புள்ள வேணும். அவ மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் இல்லைன்னா சத்தியமா நான் இருக்கவே மாட்டேன். மது, என்னடி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் எல்லாரும் தேட போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா 2 பேத்துக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க சொல்றோம்லம்மா, யாருக்கும் எதுவும் ஆகாது. அம்மா இருக்கால, அழாத மது. ஆதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இப்படி அழுதுட்டு இருந்தானே அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். உனக்கு தெரியும்ல? தெரியும், ஆனா என்னால முடியலம்மா. சரி, நாங்க இருக்கோம்ல, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன். அம்மா இருக்கேன், அழாதடி. கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாட வேண்டும். வேறு யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். என்ன கையல், வெயிலுக்கு கூழ் குடிக்கலான்னு தேடி வந்தா இங்கே வெறும் நான்வெஜ் கடையா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூழ் கடை மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல வந்து பார்த்தா எல்லாம் சாப்பாட்டு கடையா இருக்கு. அடிக்கிற வெயில்ல எங்கிருந்து இதெல்லாம் சாப்பிட்றது? சாப்பிட்டோம், அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்கோம் 2 பேரும் தனியாக. பசங்க எல்லாரும் அம்மா கிட்ட இருக்காங்க. சரி, உனக்கு பிடிச்சதை வாங்கி தரலான்னு பார்த்தா சரி விடுங்க. நம்ம வேணா அந்த சைடு இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பா. சரி கையல், சரி வா நம்ம போகலாம். ஆனால் கண்டிப்பாக நீ கேட்டதை நான் வாங்கி தந்துட்டு தான் இன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். அது எப்படிங்க? அங்கே இருக்கும் போதெல்லாம் வேலைன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. இதுவே உங்கள் சொந்த ஊருக்கு வந்தால் மட்டும் போதும், பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க. அது ஏன் தான் இன்னும் புரியல. என்னம்மா பண்ணுறது, அங்கே சும்மா வேலை. கண்ட நேரத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, சார் இங்கே ஒரு கேஸ் ஆயிடுச்சு சார் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். லீவு டைமில், அதுவும் லீவை போட்டுட்டு ஊருக்கு, அதுவும் சொந்த ஊருக்கு வரும்போது நிம்மதியாக இருக்கும். அப்போ இந்த வேலை டென்ஷன்லாம் இருக்காதுல்ல. அப்போது பொண்டாட்டி பின்னாடி தானே சுற்ற முடியும். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி வாங்க, அந்த சைடு போய் பார்ப்போம். சரி. ஏய் பாத்து மச்சான் எழுல. டே வசந்த், என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அம்மா, நீ என்னடா எப்போ வந்த ஊருக்கு? இப்பதான் மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஓ சரிடா. டே இரு, என்னாச்சு? எதுக்கு இப்போ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏங்க, அவரு நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. இல்ல அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்நேரத்துக்கு என்னை பார்த்ததுக்கு கண்டிப்பா வம்பு எடுத்திருப்பான், இல்லை கலாய்க்கிற மாதிரி பேசியிருப்பான். இவ்வளோ சைலண்டாலாம் பேச மாட்டான். எழில், என்னாச்சு? மச்சான், ராகவ் ஒரு கேஸ்ல ஒருத்தவனை பிடிச்சி உள்ள போட்டான்டா. அவன் எப்படியோ வெளில வந்துட்டான். வெளில வந்தவன் சும்மா இல்லாம ஃபர்ஸ்ட் கதிருக்கு டார்கெட் பண்ணியிருக்கான். லாரி வச்சு அவனை க்ளோஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்கான். ஆனா கதிருக்கு பதிலா சிபியும் கிருஷும் மாட்ட போயிருக்காங்க. எப்படியோ அவனுங்க பார்த்து எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சு கீழே விழுந்துட்டானுங்க. அங்கங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானுங்க. அண்ணா என்ன சொல்றீங்க? ஒன்னும் ஆகல, நல்லா தானே இருக்காங்க. பெருசா அடி இல்லம்மா, கீழே விழுந்ததுல அங்கங்க சராச்சு விட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போ என்னடானா ஆயிஷா, ரெஜினா, மது, அமிர்தா எல்லாரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு வரலான்னு வெளில போயிருக்காங்க. எல்லாரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு சரி ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு வெளில வராங்க. அமிர்தாவையும் ஆதியும் தூக்கிட்டானுங்கடா. என்னங்க? என்ன? ஆனா என்ன சொல்றீங்க? அமிர்தாவையும்
ஆமாமா, அதான் ஒரு பக்கம் ராகவ், விக்ரம், நான் எல்லாம் ஒவ்வொரு பக்கமா மாறி மாறி தேடிட்டு இருக்கோம். டேய் மச்சான், எவன்டா அவன்? எப்படா இவன் அவனை விட்டு வச்சிருக்கான்? ராகவ் இந்நேரத்துக்கு அவனை முடிச்சிருக்கிறது இல்ல. மச்சான், ஆள் எவன் தெரியும்டா. இவன் தான் தூக்கி இருக்கான்னு கன்ஃபார்ம் தெரியும். ஆனா எங்க வச்சிருக்கான்னு தான் தெரியல. அதுதான் மண்டையை பிச்சுக்குது. நாங்களே ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம். கயல்மா, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடுவல்ல? நான் போய்ப்பங்க, பக்கத்துல தானே வீடு இருக்கு. ஆட்டோ பிடிச்சிட்டு நான் போய்க்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க போங்க, அண்ணன் கூட போய் நீங்களும் தேடுங்க. ஏங்க, எப்படியாவது அமிர்தாவையும் ஆதியும் சேஃபா கூட்டிட்டு வந்துருங்க. பாவம் சின்ன பையன் ரொம்ப பயந்துருப்பான். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லைன்னா மெசேஜ் பண்ணு. புரியுதா? ம், சரிங்க. நீங்க பார்த்து போங்க. அண்ணா, பார்த்து போங்க. அவனுங்கள சும்மா விடாதீங்க. ஏம்மா என் பொண்ணுமா ஏமாம்மா தூக்கிட்டு போனா? பத்தாததுக்கு ஒரு பச்சை புள்ளைய சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கானுங்க. நாசமா போனவனுங்க நல்லா இருப்பானுங்களா? இல்ல என்னன்னு கஷ்டப்படுத்த தெரியலையே. பச்சை புள்ள வேற. ஐயோ பயமா இருக்குத. இப்பெல்லாம் பிள்ளைங்களை கடத்திட்டு போய் என்னென்னமோ பண்றாங்கன்னு சொல்றாங்களே. அண்ணி, என்ன நீ இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆமாமா, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. அதான் விக்ரம் தம்பி, ராகவ் தம்பி, அப்புறம் எழில் தம்பி எல்லாம் தேட போயிருக்காங்கல்ல. எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைடி, அது வாழ்க்கை இப்பதான் சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு எவன் கண்டுபிடிச்சே தெரியலையே. இப்படி பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கான், அதுவும் பச்சை பிள்ளை. அம்மா, இந்த வரையும் தான் அப்பா கூட அம்மா கூட சேர்த்து பிறந்த நாள் சந்தோஷமா கொண்டாடிச்சு. அந்த தலை கூட இன்னும் தீரல. அதுக்குள்ள பச்சை பிள்ளை கூட பார்க்காம பொம்பளை பிள்ளை கூட பார்க்காம எவன் இட்டு போனான்னு தெரியலையே. பயமா வேற வருதே. கடவுளே வீரனாரே, இதுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்க. அம்மா, அப்பா வந்துட்டாரு. அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? என்னமாமா மீன்குட்டியும் ஆதியையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுங்கப்பா, ரொம்ப பயமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லா தானே இருக்காங்க. என்ன போய் அமைதியா நிக்க, பதில் ஏதாவது சொல்ல. பயமா இருக்குல்ல, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகல, பிள்ளைங்க நல்லா தானே இருக்கு. ஐயா, நீங்க இப்படி அமைதியா இருக்கதா எங்களுக்கு பயம் வருது. ஏதாவது சொல்லுங்க. பிள்ளைங்களுக்குலாம் எதுவும் ஆயிருக்காது. அதான் தேட போயிருக்கானுங்களா நம்ம பேரங்க. கண்டிப்பா பிள்ளைங்களை பத்திரமா கூட்டு வருவானுங்க. ஐயோ, அப்ப பிள்ளைங்களை என்ன பார்க்கலையா? எடுபட்ட பாருங்க, பிள்ளைங்களை எங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. என் பேரங்க வேற எங்கெங்க சுத்திட்டு இருக்கானுங்களோ. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்போ என் பொண்ணும் ஆதியும்? சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்னதுக்கு இப்படி எல்லாம் நினைக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாவம் மதுவும் நம்ம பொண்ணுதான். புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப போய் அவளுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா? ஆமாமாமா, அவ கண்ணு முன்னாடியே புள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, என்ன வேதனையில அழுதுட்டு இருக்காளோ, புள்ள இல்லாம தவிச்சிட்டு இருப்பா. கவலைப்படாதீங்க, அதான் பேரங்க தேடி போயிருக்கானுங்களா, யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. எதுக்குடா இவ்வளவு ஃபாஸ்டா போற? மச்சான், அவனுங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டானுங்க. பத்தாததுக்கு நம்ம எதுவுமே சொல்லாம போறோம். எவ்வளவு சீக்கிரம் போய் அவனுங்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் பிடிச்சாதான் பார்க்க முடியும், இல்லைன்னா முடியாது. சரி சரி, அவனுங்கள பார்க்கலாம். அப்புறம் பிளான் என்ன? பிளான் என்னன்னா, ஏன் இத்தனை வருஷமா நம்ம போட்ட பிளான்லாம் பிடிக்கலையா என்ன? ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? சேஞ்ச்லாம் பண்ண வேண்டாம்டா, நல்லதா இருக்கு. ஆனா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? தோ இதுக்கப்புறம் என்ன வேலை? இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடணும். கூட்டிகிட்டு வந்து பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு தான் பண்ணணும். எல்லாரும் அப்போ ஓகேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கேட்டுக்கல. இப்போ திடீர்னு முடிவு பண்ணுறோம். ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். எத்தனை வருஷத்துக்கு இனிமே அங்கேயே இருக்கிறது? சொந்த ஊரில் இடம் சும்மா கிடக்கு. அதில் நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நம்ம ஜாலியாக இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம். அப்பப்போ கம்பெனி அங்கே போய் பார்த்துக்கிட்டா போதும். அதுவும் சரிதான்டா. பத்தாததுக்கு இப்போ எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனவங்க இப்போ ஊருக்குள்ள திரும்பி ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும்டா. ம், ஆமாம் மச்சான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே போகிற? விக்ரம் ஆஃபீஸ்க்கா இல்லை எழில் இல்லை ஸ்டேஷனுக்கா? ஃபஸ்ட்டு எழில பார்ப்போம். எழில பார்த்து அப்படியே கூட்டிக்கிட்டு விக்ரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் போகலாம். அதுவும் சரிதான். இந்த வசந்த் ஏன்டா கண்ணிலே பட மாட்டேங்கிறான்? அவனும் போலீஸ் தானே, அவனும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கானா நம்ம ஊருக்கே போஸ்டிங் வாங்குறதுக்கு. பார்ப்போம். திரும்பவும் நம்ம ஊருக்குள்ள நம்ம எல்லாரும் ஜாலியா ஒன்னா ஊர் சுத்துறது நடக்கும்னு நினைக்கும் போதே ஜாலியா இருக்கு மச்சான். ஆமாம் ஆமாம். டே பார்த்து பார்த்து, அங்க பாரு எதிரில. ஐயோ, நான் வேற ஃபாஸ்ட்டாக போகிறேன். பிரேக் அடிச்சா இடிச்சான், அவ்வளோதான் நிற்க அவனுங்க. டே பார்த்து. அப்பாடா. டேய், அது யாரு? எழிலும் வசந்துமா? அட ஆமா, எழிலும் வசந்தும். இவனுங்க என்ன பண்றானுங்க? என்ன கோவமா நின்னுட்டு இருக்கானுங்க?
டேய் மச்சான், டேய் இது என்ன உங்க அப்பா மட்டும் ரோடா? ஒழுங்கா வர மாட்டீங்க, என்ன ஃபாஸ்டா வரீங்க? டேய் மச்சான், எழிலு வசந்து நாங்க தான்டா. மச்சான் ஐயா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? கபிலா ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன அவன் மச்சான் தான் மிஸ் ஆயிட்டான். கவலையே படாதீங்க, அவன் கிடக்கிறான் பிஸ்கோத்து. இந்த தடவை தப்பிச்சா அடுத்த தடவை மாட்ட மாட்டானா? நீங்க கவலையே படாதீங்க, அடுத்த தடவை அவன் இருக்க மாட்டான். அதே மாதிரி அவன் குடும்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தையா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். குடும்பத்துல எவனும் உயிரோட இருக்க கூடாது. ஒரு மாசம் என்ன ஜெயில போட்டான்ல, அதுக்கு அவனுக்கு நான் பாடத்தை கத்து தர வேண்டாம். அவனுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழிச்சிடணும். அதுக்கப்புறம் தனி மரமா நிப்பான் தெரியுமா? அப்போ அப்போ போய் அவனை நேருக்கு நேரா என் மனசுல பட்டதெல்லாம் பேசி என் கையாலே அவனை போட்டு தள்ளணும். அதுதான் எனக்கு வேணும். நீங்க கவலையே படாதீங்க ஐயா, நீங்க நினைக்கிறத நான் முடிச்சு காட்டுவேன். அதுக்கு தானே உங்க கூட கபிலா இருக்கா. அப்புறம் ஐயா, அந்த பொண்ணையும் அந்த பையனையும் என்ன பண்றது? குழந்தை போலீஸ்காரனுது, ஆனா கூட தூக்கிட்டு வந்த பொண்ணு தான் யாருன்னு சரியா தெரியல. எப்படியும் அவனுக்கு வேண்டப்பட்டவங்களா தான் இருக்கும். அதனால நீ என்ன பண்ற, குழந்தைய கொல்லும் போது அவளையும் சேர்த்து கொன்று. குழந்தைய புரியுது, ஆனா பொண்ண என்ன கபிலா, பார்க்க நல்லா அழகா இருக்காளா? அழகா தான் இருக்கான். அப்புறம் என்ன, எப்படியும் பொண்ணு மண்ணுக்கு தானே போக போகுது. நீ சாப்பிடு, உன்னை யார் கேட்பா? ஐயா சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது. எங்க வச்சிருக்கானே தெரியல மச்சான். ஆமாண்டா, நம்மளும் தேடாத இடமே இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா எங்க வச்சிருக்கானு புரியல. அவன் இடத்துலயும் போய் பார்த்துட்டோம், அவன் இடத்துல இல்ல. அது எப்படி மச்சான் அவன் இடத்துல வச்சிருப்பான்? இந்த வேலையை அவன் தான் பார்த்திருப்பானு கண்டிப்பா உனக்கு தெரியும். தேடி நீ அங்கதானே வருவ, அதான் எங்கேயோ எடுத்து வச்சிருக்கான். ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆனா சத்தியமா மாட்டினா அவனுக்கு ஏன் கையால தாண்டா சாவு. என்னை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும்டா. ஒரு மாசம் அவனை ஜெயில போட்டு கிழன்னு கிழிச்சேன். அது தெரிஞ்சும் இப்படி நம்ம குடும்பத்து மேலேயே கை வச்சிருக்கானா? அதுவும் பொம்பளை பிள்ளை, என் குழந்தை மேலேயே கை வச்சிருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் மச்சான். சரிடா, தேடுவோம். இப்ப நம்ம 2 பேர் மட்டுமா தேடுறோம்? அதான் நம்ம கேங்கே வந்துருச்சுல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில தேடிட்டு தான் இருக்கானுங்க. அவனுக்கு கையில மாட்டினா அவனுக்கு சித்தானுங்க. நீ வா, தேடுவோம் திருப்பியும். ஆதி, நான் உன்னை நினைச்சு பயந்துட்டு இருந்தா நீ என்னடா எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க? உன் அம்மா கண்ணு முன்னாடியே உன்னை இப்படி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா? பாவம் அவ அங்க உன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பா. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்க யாருடா? இவனுங்க எதுக்குடா நம்மள கடத்திட்டு வந்தாங்க? ஆமாதி, மாமாவும் அப்பாவும் சீக்கிரம் வந்துருவாங்க. வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க. எனக்கு தெரியும் நீ இருக்க, எனக்கு தைரியமா தான் இருக்கு. ஆனாலும் அத்தைக்கு பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? அங்க உங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ. உங்க அப்பா, உங்க மாமா, அதுக்கப்புறம் உங்க விக்கி மாமா நம்மள நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம எங்க இருக்கோனே உங்களுக்கு தெரியாது. பாவம் அவங்க எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்களோ, அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவா, கல்யாணம் ஆயிடுச்சு போலியே. அதுக்கு இப்ப என்னடா? ஏன் கல்யாணம் ஆன பொண்ணை நீ தொட்டதே இல்லையா? அதுக்கு இல்ல, சும்மா சொன்னேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. கல்யாணம் ஆனாலும் பொண்ணு பார்க்க நல்லா அழகா தான் இருக்கா. அழகாதான் இருப்பா, பெரிய எடுத்து பொண்ணு இல்ல. நல்லா பாதாம் பிஸ்தா பருப்பு பால் தேனுன்னு ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அழகா இல்லாம இருப்பாளா என்ன? இதெல்லாம் இருக்கட்டும் தலைவா. இப்ப அந்த பையனை என்ன பண்றது? என்ன பார்த்தாலும் அந்த பையன் அந்த பொண்ணு இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கானே. அவெல்லாம் ஒரு ஆளாடா? இந்த மாதிரி எத்தனை பேத்த பார்த்துருக்கோம். ஏய், டேய்,
நீங்க எதுக்குடா எங்களை கடத்தி இங்க வச்சிருக்கீங்க? இங்க பாருடா, இவன் சின்ன குழந்தை, அவ அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. பாரா, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி உங்களை தூக்கிட்டு வந்திருக்கோம். விட்டுருங்கன்னு சொன்னதும் விட்டுருவோமா? இங்க பாருங்கடா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு என் புருஷனோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே இங்க வரதான் போறாங்க. உங்களை அடிச்சு பாருங்க, உங்களை ஒரு வழி பாராம விடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவனோட அப்பா போலீஸ், அவரு எனக்கு அண்ணன் தான். அவர் மட்டும் இங்க வந்தாரு, நீங்க எல்லாம் தொலைஞ்சிங்கடா. ஏய், என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. அவன் அப்பா போலீஸ்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் தூக்கிட்டே வந்தோம். அது மட்டும் இல்லை, இவனை தொட்டா அவன் மாமங்காரனும் வருவான்னு எங்களுக்கு தெரியும். அதான் முதல்ல அவனை போட்டு தள்ளலான்னு பார்த்தோம், மிஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் உங்களை தூக்கலான்னு பார்த்தோம். என்ன பண்ணுறது, உங்களை தூக்கிட்டோம், அதுக்குன்னு அவனை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? இப்போ அவனையும் போடுறதுக்கு ஆள் அனுப்பியாச்சு. இது கதிர கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கியா? டேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் மாமா, மாமாவை ஏதோ பண்ண உன்னை நான் கொல்லுறேன். தல பாத்தியா, இம்புட்டு நேரம் ஐதுட்டு கிடந்தான். அவன் மாமனை சொன்னதும் எம்புட்டு கோவப்படுறானு. கோவம் வரதானே செய்யும். சின்ன பிள்ளையில இருந்து அவன் மாமன் தானே வளர்த்தானா. ஏய், என்ன ஓவரா துள்ற? இங்க பாரு, உன் மாமனை என்ன பண்றேன்னு பாரு. எங்க மாமா வந்தாரு, உங்களை எல்லாத்தையும் அடிச்சு துசு துசு பண்ணிடுவாரு. எங்க மாமா வருவாரு. இரு எங்க மாமா, எங்க அப்பா, எங்க விக்கி மாமா எல்லாரும் வருவாங்க. வந்து உடனே அடி தூக்கி போட போறாங்க. அடி அமைதியா இரு. அடி நீ அழாத, மாமா வருவாரு. மாமா வந்து உங்களை எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போடுவாரு. அதுக்கு நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானடா. நீங்களும் உயிரோட இருக்க மாட்டீங்க, உன் மாமனும் உயிரோட இருக்க மாட்டான். எங்க அப்பா வந்து உன்னை துப்பாக்கியால சுட போறாரு. அப்படியா? வரட்டும்டா, உங்க அப்பா வரட்டும். உங்க அப்பனை இன்னைக்கு சேர்த்தே முடிக்கிறேன். தலைவா, இப்படியும் கொல்லதான் போறோம். அதுக்கு முன்னாடி அவசரப்படாதடா, அதான் ஐயாவே சொல்லிட்டாருல, கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா என்ன, மண்ணுக்கு தானே போக போகுது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, தப்பும் இல்லை. டேய், என்னடா பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாத பண்ணாதீங்க. டேய், அவனை தூக்கிட்டு போ. சரிங்க தல. வேணாம் சொல்லிட்டேன். பக்கத்துல நெருங்குனீங்க, நீங்க அவ்வளவுதான். என் புருஷனுக்கு மட்டும் இப்பெல்லாம் தெரியும்.